கணவனை இழந்த பெண்கள் உடலுறவு ஆசையை எப்படி சமாளிக்கிறார்கள்? கணவனை இழப்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும். அது வெறும் ஒருவரை இழப்பதல்ல. ஒரு துணை, ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு நெருக்கம், ஒரு உடல் மற்றும் மன இணைப்பு அனைத்தையும் இழப்பது போன்ற உணர்வாக இருக்கும். பலர் நினைப்பது போல, கணவர் இல்லை என்றால் பெண்களுக்கு உடலுறவு ஆசை இருக்காது என்பது உண்மையல்ல. பெண்களுக்கும் உடல் தேவைகள், நெருக்கம் வேண்டுதல், தொடுதல் ஆசை, காதல் உணர்வு அனைத்தும் இயல்பானவை. ஆனால் எல்லா பெண்களும் அதை பற்றி வெளியில் பேச மாட்டார்கள். சமூகத்தின் பயம், குழந்தைகள், குடும்ப பொறுப்புகள், மதிப்பீடு, தனிமை போன்ற காரணங்களால் அந்த உணர்வுகளை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். இந்த பதிவு அந்த உண்மைகளைப் பற்றி திறந்த மனதுடன் பேசுகிறது. தனிமை அதிகமான நேரம் இரவு. கணவனை இழந்த பிறகு பெண்களுக்கு மிகவும் கடினமான நேரம் இரவு நேரமாக இருக்கும். ஏனெனில் அந்த நேரங்களில் பேச யாரும் இருக்க மாட்டார்கள். அருகில் படுக்கை வெறுமையாக இருக்கும். பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப வரும். உடல் நெருக்கம் பற்றிய நினைவுகள் மனதை பாதிக்கும். அந்த நேரங்களில் சில பெண்களுக்கு அழ வேண்டும் போல இருக்கும். யாராவது கட்டிப்பிடிக்க வேண்டும் போல இருக்கும். ஒரு மனிதரின் அன்பு தேவைப்படும். இது தவறான உணர்வு அல்ல, மனித உணர்வு. பெண்கள் முதலில் மன நெருக்கத்தையே தேடுகிறார்கள். பல ஆண்கள் நினைப்பது போல பெண்கள் உடலுறவையே மட்டும் தேட மாட்டார்கள். அவர்கள் அதிகமாக ஏங்குவது அன்பான பேச்சு, கவனம், புரிதல், பாதுகாப்பு, அருகில் யாராவது இருக்க வேண்டும் என்ற உணர்வு. இந்த மன வெற்றிடமே பல நேரங்களில் உடல் ஆசையாக மாறுகிறது. எனக்கு இப்படிப்பட்ட ஆசை வரக்கூடாதே என்று பல பெண்கள் குற்ற உணர்வில் வாழ்கிறார்கள். கணவனை இழந்த பிறகும் காதல் உணர்வு வரலாம். உடல் நெருக்கம் வேண்டுமென்று தோன்றலாம். யாரோ ஒருவரிடம் ஈர்ப்பு ஏற்படலாம். ஆனால் பல பெண்கள் அதற்காகவே தங்களை வெறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நான் தவறானவளா? என் கணவரை மறந்துட்டேனா? இப்படி நினைக்க கூடாதே. இப்படி மன அழுத்தத்தில் இருப்பார்கள். ஆனால் உண்மையில் உடலுறவு ஆசை என்பது உயிரோடு இருக்கும் வரை மனிதர்களுக்கு இருக்கும் இயல்பான உணர்வுதான். சில பெண்கள் ஆன்மீகத்தில் மனதை மாற்றிக் கொள்கிறார்கள். பல விதவைகள் கோவில் செல்வது, பிரார்த்தனை, பக்தி பாடல்கள், தியானம், யோகா இவற்றில் மனதை செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். இதனால் மன அமைதி கிடைக்கும். தனிமை குறையும். உணர்ச்சி கட்டுப்பாடு வரும். அது உடல் ஆசையை முழுமையாக அழிக்காது. ஆனால் மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். குழந்தைகள் வாழ்க்கையின் மையமாகி விடுகின்றனர். பல பெண்கள் தங்களுடைய குழந்தைகள், குடும்ப பொறுப்புகள், வேலை, எதிர்காலம் இவற்றில் முழுமையாக மூழ்கி விடுகிறார்கள். இதனால் தனிப்பட்ட ஆசைகளை பின்தள்ளி விடுகிறார்கள். என் வாழ்க்கை குழந்தைகளுக்காக என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இதன் பின்னாலும் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடம் இருக்கும். சிலர் சமூக ஊடகங்களில் உணர்ச்சி ஆதரவை தேடுகிறார்கள். தனிமை அதிகமான போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப், யூடியூப் கமெண்ட்ஸ் இவற்றில் யாராவது பேச ஆரம்பித்தால் பெண்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கலாம். அந்த உரையாடல்கள் நட்பாக தொடங்கலாம். பின்னர் உணர்ச்சி நெருக்கமாக மாறலாம். ஏனெனில் அவர்கள் தேடுவது உடல் மட்டும் அல்ல, நான் இன்னும் முக்கியமானவள் என்ற உணர்வு. இதை சில ஆண்கள் தவறாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். தனிமையில் இருக்கும் பெண்களே, பொய்யான காதல், பரிதாப பேச்சு, உணர்ச்சி விளையாட்டு மூலம் சிலர் பயன்படுத்த முயற்சிப்பார்கள். அதனால் பல பெண்கள் மீண்டும் காயப்படுகிறார்கள். மனிதர்களை நம்பாமல் போகிறார்கள். இந்த நேரத்தில் உண்மையான ஆதரவு மிகவும் முக்கியம். சில பெண்கள் மறுமணத்தை தேர்வு செய்கிறார்கள்.
அனைவரும் இல்லை. ஆனால் சில பெண்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க துணை தேவைப்பட மன அமைதிக்காக மறுமணம் செய்கிறார்கள். இது தவறல்ல. ஒரு பெண் மீண்டும் சிரிக்கலாம், மீண்டும் காதலிக்கலாம், மீண்டும் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அவருடைய வாழ்க்கையை வாழ அவருக்கே உரிமை உள்ளது. உடலுறவு ஆசையை கட்டுப்படுத்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? பல பெண்கள் வேலைப்பளுவில் கவனம் செலுத்துகிறார்கள், உடற்பயிற்சி செய்கிறார்கள், யோகா தியானம் செய்கிறார்கள், நண்பர்களுடன் நேரம் செலவிடுகிறார்கள், புத்தகம் படிக்கிறார்கள், பயணம் செல்கிறார்கள். இவை மனதை மாற்ற உதவுகின்றன. சிலர் உணர்வுகளை எழுதிக் கொள்வார்கள், அழுவார்கள், தனியாக நேரம் செலவிடுவார்கள். அந்த உணர்வுகளை அமைதியாக சமாளிக்க கற்றுக்கொள்வார்கள். பெண்களுக்கு மிகவும் தேவையானது தீர்ப்பு அல்ல, புரிதல். ஒரு விதவை பெண் சிரித்தாலும் சமூகம் பேசும், அழுதாலும் பேசும், மறுமணம் செய்தாலும் பேசும், செய்யாவிட்டாலும் பேசும். அதனால் பல பெண்கள் தங்களுடைய உண்மையான உணர்வுகளை மறைத்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானது குறை கூறாத மனம், அன்பு, மனிதாபிமானம், பாதுகாப்பு, உணர்ச்சி ஆதரவு. உண்மை என்ன? கணவனை இழந்த பெண்களும் மனிதர்கள்தான். அவர்களுக்கும் அன்பு தேவைப்படும், அரவணைப்பு வேண்டும், தொடுதல் நினைவாக இருக்கும், தனிமை வலிக்கும். சில நேரங்களில் உடல் ஆசையும் வரும். அதைப் பற்றி பேசுவது தவறல்ல. ஆனால் பல பெண்கள் அதை மன வலிமையால், பொறுப்புகளால், ஆன்மீகத்தால், வாழ்க்கை போராட்டத்தால் அமைதியாக சமாளித்து வாழ்கிறார்கள். இறுதியாக, ஒரு பெண் தனது கணவனை இழந்த பிறகு அவளின் வாழ்க்கை முடிந்து விடாது. அவள் இன்னும் ஒரு மனிதர், ஒரு பெண், ஒரு மனம், ஒரு உணர்வு கொண்டவர். அவளின் ஆசைகள், உணர்வுகள், தனிமை அனைத்தும் உண்மையானவை. அவர்களை தீர்ப்பளிக்காமல் புரிந்து கொள்ள முயற்சிப்பதே மனிதநேயம்.